இன்னைக்கு ஒரு அருமையான கொங்கு நாட்டு கோழி குழம்பு செய்யலாம் வாங்க. இது இட்லி தோசைக்கு ஏற்ற சைடு டிஷ். சாப்பிட சாப்பிட அப்படியே சொக்கும். கடாயில் தேவையான சமையல் எண்ணெய் சேர்க்கவும். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு பொரிக்கவும். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேருங்க. ஒரு கப் நறுக்கிய சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இப்ப சின்ன சின்னதா வெட்டிய கோழிக்கறியை சேர்த்து நல்லா வதக்கவும். ஒரு நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்து வேக வைக்கவும். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்குங்க. இது கவிச்சை ஸ்மெல் ஏதாச்சும் இருந்தா அதை காலி பண்ணிரும். தேவையான உப்பு சேர்த்து கிளறுங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ தேவையான அளவு சிக்கன் மசாலாவை சேர்த்து பச்சை வாசம் போகும் அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்ப கோழிக்கறி வேக தேவையான தண்ணீரை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்ல வேக விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் பேஸ்ட் சேர்த்து கிளறுங்க. இதுல தேங்காய் ஒரு மூடி, கொஞ்சம் சீரகம், சோம்பு, கசகசா சேர்த்து இருக்கு. தேங்காய் பால் சேர்த்ததும் குழம்பை ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஒரே கொதியில் மல்லித்தழை, கறிவேப்பிலை சேர்த்து அடுப்பை அணைச்சிருங்க. இப்ப சுட சுட கொங்கு நாட்டு கோழி குழம்பு சாப்பிட தயார். இந்த குழம்பு இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்படியே இந்த குழம்ப தோசையில ஊற வச்சு அடிப்போம் வாங்க. இந்த மாதிரி அருமையான சமையல் செஞ்சு ஆசை தீர சாப்பிட எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன்.